ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செந்தில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 வேர்ட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ அது வந்து நமக்கு சம்டைம்ஸ் குழப்பமாகவும் இருக்கும். அந்த வேர்டை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா வீட்டில்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கும் நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 2 வார்த்தைகள், மொத்தம் 4 வார்த்தைகள் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற 2 வேர்ட்ஸ் ஓகே என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this அப்புறம் வந்து that. இந்த 2 வார்த்தையை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, எல்லா இடத்துலயுமே நம்ம இந்த this அப்புறம் வந்து that இந்த வார்த்தையை வந்து நீங்க நிறைய சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் எல்லாருமே நம்ம கரெக்டா தான் யூஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னு நமக்கு தெரியாது. பேசும்போது சும்மா ஒரு ஃப்ளோல அடிச்சு விடுவோம் இல்லையா? ஸோ இனிமேல் வந்து திஸ்க்கும் தேட்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அதை நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் அ ஃப்ளவர். இங்க வந்து ஒரு பூ இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ ஃப்ளவர் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு பூ அப்படின்னு சொல்றீங்க. திஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். ஓகே, திஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அப்படின்னு அர்த்தம். தட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ஃப்ளவர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நவுன், அது ஒரு பெயர் சொல். ஓகேவா, அதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் திஸ். அதே மாதிரி இந்த பூ வந்து நமக்கு பக்கத்துல இருந்தது அப்படின்னா this is a flower அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பூ அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதே ஃப்ளவர் உங்களை விட்டு தூரமா இருக்கு. ஓகே, far away to you, உங்களை விட்டு தள்ளி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல that யூஸ் பண்ணணும். பாருங்க, இங்க வந்து அந்த பூ வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. ஓகே, so that is a flower. அந்த ஃப்ளவர் காட்டி சொல்லும் போது that is a flower அப்படின்னு சொல்லணும். Do you know the difference between this and that? உங்களுக்கு பக்கத்துல இருந்தா, ஓகே, close to you, ஒரு திங் வந்து உங்களோட பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க this யூஸ் பண்ணணும். உங்களை விட்டு தூரமா இருக்கு, far away, உங்களை விட்டு தள்ளி இருக்கு அப்படின்னா அதை சொல்லி காமிக்கிறதுக்கு நீங்க that யூஸ் பண்ணணும். ஓகே, so one more example. இது என்னது? This is a marker. ஓகே, இது வந்து ஒரு மார்க்கர். இதே இது இந்த மார்க்கர் தூரமா இருக்கு. that is a marker. say after me, எனக்கு பின்னாடி சொல்லுங்க. this is a marker, என் பக்கத்துல இருக்கு. சோ இது ஒரு மார்க்கர். that is a marker, அது ஒரு மார்க்கர் because அது உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. got it? do you know the difference? is it easy to understand? ஈஸியா இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு? அப்போ ஒரு பொருள் உங்களுக்கு பக்கத்துல இருந்தா this யூஸ் பண்ணணும், தள்ளி இருந்தது அப்படின்னா that யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த this அப்படிங்கிறதும் that அப்படிங்கிறதும் ஒரு நவுனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, this அப்படிங்கிறது இந்த ஃப்ளவர் தான் சொல்றீங்க, இது ஒரு ஃப்ளவர் அப்படின்னு சொல்றீங்க. that அப்படின்னாலும் ஃப்ளவர் தான் குறிக்குது. பட் சின்ன டிஃபரன்ஸ். ஓகேவா, இதெல்லாமே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா, திஸ் தட் எங்க யூஸ் பண்ணணும், கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம பேசணும். ஓகேவா, அப்பதான் உங்களுக்கு கான்பிடன்ஸ் வரணும்ல. ஓகே, நம்ம இங்கிலீஷ் கரெக்டா தான் பேசுறோம் அப்படின்னு தெரியணும்ல. இதெல்லாம் நம்ம அன்றாடமா யூஸ் பண்ணக்கூடியதுதான். ஓகே, நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, திஸ் இஸ் மை பென், இது என்னோட பேனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒருத்தன் தூரத்துல வச்சுட்டு பேனாவை காமிச்சிட்டு இருப்பான், அது என்னோட பேனாடா, தட் இஸ் மை பென் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அது உங்களை விட்டு தூரமா இருக்கு அந்த பொருள். got it? this is my book, இது என்னுடைய புத்தகம். அதே புக் உங்களை விட்டு தூரமா அங்கனக்குள்ள எங்கயோ தூரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், that is my book, அது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்ப தெரியுதா எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணணும் this that அப்படின்னு தெரியுதா? ஓகே, இப்போ ஒரு அழகான நாய்க்குட்டி வந்து உங்களோட நாய்க்குட்டி, அது உங்க பக்கத்துல இருக்கு. ஓகே, அதை நீங்க தூக்கி வச்சிருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப என்ன சொல்லுவீங்க? hey, this is my dog. அதே நாய்க்குட்டி உங்க வீட்டுல இருந்து வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க அதை பார்த்து? அது யாரோட நாய் அப்படின்னு யாராவது கேக்குறாங்க, ஹே, that is my dog, அது என்னுடைய டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே இது நெகட்டிவ்ல எப்படி சொல்லலாம்? ஓகே,
சோ क्वेश्चनா எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு அதே மாதிரி இன்னொரு டூ வேர்ட்ஸ் நான் வச்சிருக்கேன் ஓகேவா அதுக்கும் நான் வந்து டிஃபரன்ஸ் சொல்லுவேன் இப்போ நெகட்டிவா எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இது வந்து என்னது சேர் இது வந்து ஃப்ளவர் கிடையாது ஓகே ஃப்ளவர் கிடையாது பூ கிடையாது இல்லையா இது வந்து சேர் அப்போ இது ஃப்ளவர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா சிம்பிள் இஸ் பக்கத்துல ஒரு நாட் சேர்த்திருக்கோம் அவ்வளவுதான் நெகட்டிவா சொல்றதுக்கு this is not a flower this is not a flower ஏதோ ஒரு பொருள் பக்கத்துல இருக்கு பட் அது வந்து ஃப்ளவர் கிடையாது பூ கிடையாது அது வந்து சேர் ஓகே சோ this is not a flower அப்ப அது என்னது நீங்க சொல்லுங்க this is a chair got it next one தூரமா ஒரு பொருள் இருக்கு அதுவும் சேர் தான் அது பூ கிடையாது ஓகே பட் தூரத்துல இருக்கு அந்த சேர் எப்படி சொல்லலாம் that is not a flower because இந்த சேர் தூரமா இருக்கு அது சேர் தான் அது பூ கிடையாது ஜஸ்ட் ஒரு நாட் போடுறீங்க அவ்வளவுதான் இதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா இசும் நாட்டையும் சேர்த்து isn't இத வந்து isn't அப்படின்னு வாசிக்கணும் ஓகே isn't this isn't a flower that isn't a flower அப்படின்னு நீங்க சொல்லலாம் isn't அப்படிங்கிறது is not அப்படிங்கிறதோட சுருக்கமான வடிவம் இங்கிலீஷ்ல வந்து contraction அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே contracted form got it okay friends இப்போ வந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் this is a flower நம்ம பக்கத்துல இருக்கு அதே flower தூரமா இருக்கு that is a flower next one this is not a flower அல்லது this isn't a flower last one that is not a flower that isn't a flower okay so is not அப்படிங்கறதோட சுருக்கமான வடிவம் தான் isn't அத ஞாபகம் வச்சுக்கோங்க okay இன்னொரு one more example இது என்னது this is a marker okay that is a marker this is not a pen இது பேனா கிடையாது that is not a pen do you understand பாசிட்டிவா அப்புறம் நெகட்டிவா எப்படி சொல்றது தெரிஞ்சிட்டீங்களா இது பேனா இல்ல இது மார்க்கர் இது மார்க்கர் இல்ல ஓகே சோ இதே மாதிரி எல்லாமே நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணலாம் இது வந்து என்னோட புக்கு ஓகே அது என்னோட புக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு this and that வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே எப்படி வந்து क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது ஒரு பூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அது ஒரு ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியாச்சு இதே இது அது பூவா அப்படின்னு கேட்கணும் அது ஃப்ளவரா அப்படின்னு கேட்போம் இல்லையா क्वेश्चन கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இங்க பாருங்க this is a flower இது ஒரு ஃப்ளவர் ஓகே இதே இது क्वेश्चनா கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஸ் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டீங்கன்னா அதான் क्वेश्चन பாருங்க இந்த இஸ் தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிருக்கேன் அவ்வளவுதான் is this a flower இது ஃப்ளவரா got it ஈஸியா இருக்கா ஓகே இதே இது அது ஃப்ளவரா அப்படின்னு எப்படி கேக்குறதுன்னு பார்க்கலாம் அதுவும் சிம்பிள் தான் இங்க பாருங்க that is a flower அது ஒரு ஃப்ளவர் இதே இது அது ஒரு ஃப்ளவரா அப்படின்னு கேட்கணும் how will you ask in english எப்படி கேட்பீங்க சிம்பிள் இந்த is அப்படிங்கக்கூடிய அந்த be verb தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறோம் அவ்வளவுதான் is that a flower அது பூவா பிராக்டிஸ் பண்ணலாமா ஓகே this is a marker இது ஒரு மார்க்கர் இதே இது ஒரு மார்க்கரா அப்படின்னு கேக்குறதுக்கு is this a marker okay that is a marker இதே அது ஒரு மார்க்கரா அப்படின்னு கேக்குறதுக்கு is that a marker is that a marker சொல்லும் போது நல்லா என்ன சொல்றது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா சொல்லணும் ஓகே is that a marker எப்பவுமே பாருங்களேன் நம்மளோட இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டோனேஷன் அப்படின்னா வந்து டோன் ஆன்சர் பண்ணும்போது நம்ம டோன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் क्वेश्चन கேட்கும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கும்
ஃபார் எக்ஸாம்பிள், this is a flower. இது வந்து ஒரு ஆன்சர், ஓகேவா? இது வந்து ஒரு பூ அப்படின்னு சொல்றோம். இதே இது கொஸ்டின் கேட்கும்போது is this a flower? இன்டர்நேஷன் அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் வந்து அகைன் நான் சொல்றது அப்படிதாங்க. இங்கிலீஷ் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ், ஓகேவா? அதுக்கு தான் நம்ம மெயினா அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸே வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். நீங்களும் வந்து இங்கிலீஷ் பேசும்போது நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசணும் அதை. ஓகே, ஸோ அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் பொலைட்டா பேசணும். ஸோ கொஸ்டின் கேட்கும்போது உங்களோட வாய்ஸ் டோன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து இதான் வந்து இன்டர்நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நான் வந்து ஃபர்தரா நம்ம யூடியூப் சேனல்ல நான் வந்து வீடியோஸா வந்து அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா these, those, இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பத்தி நான் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? this and that வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணீங்க. ஒரே ஒரு பூ மட்டும் இருக்கு, ஒரே ஒரு பேனா இருக்கு, ஒரு மார்க்கர் இருக்கு அப்படின்னு நாங்க யூஸ் பண்ணீங்க. these அப்படின்னா இவைகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு 2-3 இது சேர்ந்து இருக்கிறது. those அப்படின்னா அவைகள் அப்படின்னு அர்த்தம். இவைகள், அவைகள். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க வந்து உங்க பக்கத்துல வந்து பூக்கள் இருக்கு, ஓகேவா? அப்ப அதை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா these are flowers. ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்கள் இருக்கு இல்லையா, அதனால these யூஸ் பண்றோம். these are flowers. ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கிறதுனால அங்க thisக்கு பதிலா இங்க these யூஸ் பண்றோம். அங்க வந்து is போட்டிருந்தோம், இங்க are யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி பூக்கள் பன்மையில இருக்கிறதுனால s சேர்த்திருக்கோம். ஓகே, have you found 3 differences? அங்க இருந்த this வந்து இங்க these மாறி இருக்கு, அங்க இருந்து is வந்து இங்க are போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க ஃப்ளவரோட s சேர்த்திருக்கோம். ஏன்னா இது வந்து பன்மையில இருக்கு, ஐ மீன் ஒன்றுக்கு மேற்பட்ட பூக்கள். எனக்கு பின்னாடி சொல்லுங்க, these are flowers. இவைகள் வந்து பூக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே இது அந்த பூக்கள் வந்து உங்களை விட்டு தூரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், far away, உங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா those are flowers. அவைகள் வந்து பூக்கள். இங்க இருக்கீங்க, ஓகேவா? அங்க ஏதோ ஒண்ணு தெரியுது, பக்கத்துல ஒருத்தன் கேட்கிறான், ஏய் அது என்னதுடா அப்படின்னு கேட்கிறான். ஹே, those are flowers. அவைகள் பூக்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் கைஸ். சோ இது என்னது, என் கையில 2 மார்க்கர் வச்சிருக்கேன். ஓகே, என் பக்கத்துல இருக்கு. these are markers. இவைகள் வந்து மார்க்கர்ஸ். இதே இது தூரமா இருக்கு இந்த 2 மார்க்கர். ஓகே, அப்ப என்ன சொல்லுவோம்? those are markers. got it? இன்னொரு எக்ஸாம்பிள், இப்ப 2 மார்க்கர் இருக்கு என்கிட்ட. சோ இது வந்து என் பக்கத்துல இருக்கு அப்படின்னா இதை பார்த்து என்ன சொல்லுவேன்? these are markers அப்படின்னு சொல்லுவேன். இதே மார்க்கர்ஸ் என்னை விட தூரமா இருக்கு, ஓகே, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ தள்ளி இருக்கு நம்மளை விட. அப்ப என்ன சொல்லுவீங்க அதை பார்த்து? those are markers அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, ஒரே ஒரு மார்க்கர் தான் இருக்கு, அப்ப இதை பார்த்து என்ன சொல்லுவீங்க? this is a marker. 2 மார்க்கர் சேர்ந்து இருந்ததுன்னா these are markers. இதே இது தள்ளி இருந்ததுன்னா those are markers. okay, so do you know the difference between this, that, these, those? தெரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா இருந்ததா? சோ இதே மாதிரி இத நெகட்டிவா சொல்ல போறோம். இவைகள் பூக்கள் கிடையாது, ஓகே, அவைகள் பூக்கள் அல்ல, அவைகள் ஃப்ளவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெகட்டிவா எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நெகட்டிவ். ஓகே, சோ இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா இவைகள் பூக்கள் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து இவைகள் பூக்கள் அல்ல, இது வந்து சேர்ஸ் தான், இது பூக்கள் கிடையாது இல்லையா? அப்ப அதை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? these are not flowers. ஆர் பக்கத்துல ஒரு நாட் போட்டுறீங்க, அவ்வளவுதான். ஓகே, இதே இது தூரமா சேர் இருக்கு, அதை பார்த்து சொல்றீங்க, டே அது சேர், பூக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. சோ those are not flowers. நாட் மட்டும் ஆட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சோ இந்த ஆரையும் நாட்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா aren't. ஓகே, aren't. aren't அப்படிங்கிறது are not, அதோட சுருக்கமான வடிவம், contracted form. ஓகே, சோ பேசும்போது இப்படிலாம் பேசுனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க, these aren't flowers. those aren't flowers. ஓகே, சோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அதை எப்படி நெகட்டிவா சொல்றது அப்படின்னு பாத்துட்டீங்களா? got it? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இவ்வளவுதான் வந்து இங்கிலீஷ். சோ ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, அதே இதை நம்ம அடுத்த கொஸ்டினா கேட்போம், அதுவும் சிம்பிள் தான். ஓகேவா? அதை பார்த்துட்டு முடிச்சிடலாம் அந்த கிளாஸை. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே,
இப்ப பாருங்க, கொஸ்டினா மாத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா, these are flowers அப்படின்னா இவைகள் பூக்கள் நமக்கு தெரியும். இந்த ஆர் இருக்கு இல்லையா, அந்த பி verb அதை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டா அதான் கொஸ்டின். இங்க பாருங்க, are these flowers, இவைகள் பூக்களா? என்ன பண்ணிருக்கோம், நம்ம எந்த சேஞ்சுமே கிடையாது. ஓகே, இந்த ஆர் அப்படிங்கறத தூக்கி முன்னாடி போட்டுறோம், அந்த பி verb தூக்கி, அவ்வளவுதான். வந்துருச்சா சென்டென்ஸ்? are these flowers, இதான் கேள்வி வாக்கியம். இவைகள் பூக்களா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அடுத்தது அவைகள் பூக்களா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுவும் ஈஸி. இங்க இருக்கிற இந்த ஆறு தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறோம், அவ்வளவுதான். இங்க பாருங்க, are those flowers, அவைகள் பூக்களா? are those flowers, அவைகள் பூக்களா? இப்படி யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆம் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸியா சொல்லிடலாம், எஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். ஓகே, சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, just you have to understand the basic rule, அப்புறம் வந்து basic definition of each and every words. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஈஸியா இருந்தது அந்த கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஓகே, இது என்னது? இப்போ உங்க பக்கத்துல இருக்கு, என்ன சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க நீங்க. these are markers அப்படின்னு சொல்லுவீங்க. யாராவது உங்கள்கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏய் இதுங்கெல்லாம் என்னதுடா மார்க்கர், இதெல்லாம் மார்க்கரா அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி கேட்பாங்க இங்கிலீஷ்ல? are these markers, இவைகள் மார்க்கரா? அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும்? yes, these are markers. got it? ஈஸியா இருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளவுதான் வந்து ஐ மீன் டெஃபினிஷன்ஸ், திஸ், தட், தீஸ், தோஸ்க்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி டெய்லி இங்க வந்து பேசி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம பேசினா மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ ஒரு சின்ன ப்ராக்டிஸ், அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, 2 பேனா இருக்கு, இதை வச்சு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இது என்ன? என் பக்கத்துல ஒரு பேனா இருக்கு. எப்படி சொல்லுவீங்க இதை பார்த்து? நீங்க தான் சொல்லணும். this is a pen. இதே பேனா தூரமா இருக்கு. that is a pen. 2 பேனா உங்க பக்கத்துல இருக்கு. என்ன சொல்லுவீங்க? these are pens. 2 பேனா தூரமா இருக்கு. those are pens. ஓகே, இது பேனாவா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? is this a pen? அதே பேனா தூரமா இருக்கு, அதை பார்த்து கேட்கணும். is that a pen? got it? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா படிங்க. ஓகே, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் பார்த்து சொல்லுங்க. ஓகே, அண்ட் தென் அதை கையில வச்சுட்டு கூட நீங்க சொல்லி பாருங்க. இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இது என்னுடைய புத்தகம். இது என்னுடைய புத்தகம். ஓகே, இதே புக் இப்படி தூரமா இருக்கு. அது என்னுடைய புத்தகம். ரெண்டுத்துக்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த கிளாஸ்? நல்லா கத்துட்டீங்களா? ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ங்கிறது இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் யூஸ் பண்ணி நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க இந்த வீடியோவை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு லைனா போயிட்டு இருக்கோம். டே 1, டே 2, டே 3ல இருந்து லைனா போறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சர்ஸை காமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து எல்லா காமெண்ட்மே நான் ரீட் பண்ண தான் செய்வேன். பிகாஸ் அதுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு தெரியும். ஒரு லைக் போட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து படிங்க. ஓகே, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி அடுத்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.